விவோஸ் இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயே எதிர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன் கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன், இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே நம்ம ரேவதி எச்சரிக்கிறாங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தலைன்னா என்ன நடக்கும்ன்றதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரேவதி கோயிலுக்கு வராங்க காலை டைமில். அப்போ தான் நம்ம சந்திரா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரியா சொன்னதுனால நம்ம ரேவதியை எப்படியாவது அந்த கோயிலுக்கு போகாதபடி தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ஒன்று பண்ணுறாங்க, மாஸ்டர் பிளானு. அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரேவதி வரும்போது உடனே நம்ம சந்திரா கீழே ஏதோ வண்டி தள்ளி விட்டு விழுந்தா மாதிரி கிடக்குறாங்க. உடனே அங்கே வந்த ரேவதி அப்படியே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சுற்றி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு வண்டிக்காரன் என்ன அடிச்சிட்டான், அதனால தான் எனக்கு கால் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு ரேவதி, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல ரேவதி அப்படின்றாங்க. உடனே ரேவதியை அப்படியே டைவர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ரேவதியும் சரிங்க சித்தி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ரேவதிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. எப்படியாவது நம்ம எம்டி தான் அந்த கலசத்தில் இதுவாகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரே படபடப்பாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு நசுக்கிட்ட நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல தந்திரமாக வேலை செஞ்சிடறாங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், இவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சந்திரனா கணக்கு போடுறாங்கன்னா நம்ம உள்ளவே ரொம்ப நேரமாக இருந்தோன்னா கண்டிப்பாக ரேவதி வெளியில் காத்துக்கிட்டு தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரமாக உள்ளே இருக்காங்க. இதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கோயிலுக்கே போயிட்டு அங்கே அக்னி குண்டத்தில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்துடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே ஒரே ஷாக்கு நம்ம ரேவதிக்கு. அப்போ தான் அங்கே இருக்கிற பாட்டியை பார்த்துடுறாங்க நம்ம ரேவதி. இதை பற்றி பாட்டிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தையும் நம்ம பாட்டிக்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசணுமா பாட்டி, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வராங்க. பாட்டி வந்தால் நம்ம ரேவதி திரும்பி நிற்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே ரேவதியாச்சு, ஐயோ இவ பார்த்துட்டாலோ கார்த்தியை என்ன கேட்க போகிறாளே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை பார்த்து யார் தெரியாமையே கேட்குற மாதிரி கேட்குறாங்க. உடனே பாட்டியை பார்த்த ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ என்னம்மா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னும் போது என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை எடுத்து தலைமலை வச்சு என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள், அவர் தான் உங்களுடைய பேரனா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பாட்டி ஐயோ ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே, நான் இப்போ எப்படி சொல்லி சமாளிப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு பாட்டிக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னை சுற்றி என்ன நடக்குது பாட்டி, ஏன் என்கிட்ட எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்றாங்க. அப்போ பாட்டி மனசில் நினைக்கிறாங்க, அடி கண்ணு உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கவே முடியாது, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் என் பேரனும் இத்தனை நாள் ஒரு விஷயத்தையே சொல்லாமையே இத்தனை நாளும் உனக்காக உங்கள் அம்மா செய்கிறத எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி மனசில் நினைக்கிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாவை போய் கேளு, ஏன்னா உங்கள் அம்மா தான் எங்களை பேசாத அளவுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கா, அதனால அவளை மீறி எங்களால் எதையுமே பண்ண முடியாது, நீ போய் அவகிட்ட எல்லாத்துக்கும் நீ அவகிட்ட தான் விட கேட்கணும் அப்படின்றாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, போகிறேன் பாட்டி போகிறேன், போய் கேட்க தான் போகிறேன், எல்லாத்தையும் கேட்க தான் போகிறேன், எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்க போகிறது கிடையாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே அதிரடியாக முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டி மனசில் நினைக்கிறாங்க, ஐயோ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்புறாங்க. கோயிலில் போயிட்டு சாமிக்கிட்டேயும் வேண்டுறாங்க, எல்லாமே நீ விளையாடுற விளையாட்டு தான், அதனால் என் பேத்திக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் பேத்தியும் என் பேரனும் ஒன்றா இருக்கிறத நான் கண்குளிராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம பாட்டி. உடனே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவை தான் கட்டுறாங்க. சந்திரகலா ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ஒரு பிளான்லேருந்து நம்ம ரேவதியை போக விடாமல் தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் ரேவதியை காணோன்றத அதிர்ச்சியோடு பார்த்துட்டு ரொம்ப நேரமாக எல்லா இடத்துலையும் தேறாங்க. அங்கே இருக்கிற ஒரு நர்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்மா இங்கே என் கூட வந்த பொண்ணு எங்கம்மா அப்படின்றாங்க. அவங்க எப்போ போயிட்டாங்க, அது ஏதோ கோயிலுக்கு போனோமா உங்களை பார்த்துக்க சொன்னாங்க, அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம என்ன நினச்சோம்
நினச்சோமோ அதை மீறி இவ போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளான் பண்ணாலும் புருஷனும் பொண்டாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மனசில் நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் உடனே இதை தகவலை அக்காவுக்கு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ராஜசேதுபதியோட பேரை இந்த கார்த்தி தான் சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுக்கா அப்படின்றாங்க. அதை பிரியா தாங்க்கா என்கிட்ட சொன்னா அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்போ இதுக்கு மேலே என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னும் போது பதட்டமாக இருக்காங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே திமுறா பதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டி, எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன், எது நடக்குதோ பார்த்துக்கலாம் வா, அவள் என் பொண்ணு, நான் எப்படி அவளை மடக்கணுமோ நான் அப்படி மடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறோட நம்ம சாமுண்டீஸ்வரி பதில் சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ரேவதி வந்தால் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சந்திராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே ரேவதி போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஏன் என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரேவதி கேட்குற, எனக்கு புரியல அப்படின்றாங்க. போதும்மா, இதுக்கு மேலே நீங்கள் நடத்துகிற நாடகத்தை நான் வந்து எல்லாத்துக்கும் அம்பலம் ஆயிடுச்சு சரிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் எந்த நாடகத்தையும் போடாதீங்க அப்படின்னு. என்ன ரேவதி இப்படிலாம் பேசுகிற, ஆமாம்மா நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு எப்படி பேசுறது எப்படி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜராஜன் மயில் எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன ரேவதி இப்படி பேசுகிற அத்தை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, இவர் வந்து ராஜசேதுபதியோட பேரனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி, அதுக்கு என்ன இப்போமா, போதும் நிறுத்து, எல்லா உண்மையை நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் சரிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் சொல்லாதீங்க, இவர் ராஜசேதுபதியோட பேரனே கிடையாது, என்னோட எம்டி தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிற உண்மையை நினச்சி நம்ம மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இந்த பக்கம் ரேவதி கேட்குறாங்க, ஏமா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யை மறைச்சிங்க அப்படின்றாங்க. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் நான் மறைச்சேன். ஆமாம், நான் பொய் சொன்னேன், ஒரு சின்ன பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போது ஒரு பொய்யை சொல்லி தான் நான் கல்யாணத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்பவே நல்ல மாப்பிள்ளை, உனக்காக நான் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட வாய் கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா இவர் நல்ல மாப்பிள்ளையா, இவர்கிட்ட நீங்கள் என்னத்தை கண்டீங்க அப்படின்றாங்க. ஆமாம், நல்லது செய்கிறவர் தான் எல்லாத்துக்கும் வந்து உதவி யார் இவரா, அதுதான் அன்னைக்கு பார்த்தோமே, ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ஹெல்ப் கேட்டு வந்தால் அந்த அம்மாவை எப்படிலாம் பேசி அமிச்சாருன்ட்டு. இவர்கிட்ட என்னம்மா என் எம்டி கிட்ட இல்லாத குணம் இவர்கிட்ட இருக்கா, அதெல்லாம் முடியாது, நான் வந்து இவர் என்னைக்கு ராஜசேதுபதியோட பேரன் இல்லைன்னு தெரிஞ்சதோ அதோட இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நினப்பையே நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட தாத்தா பாட்டி எல்லாருமே ஒன்று சேரணும், இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு பொய்யை மறைச்சி என்ன அதில் நம்ப வச்சுருக்கீங்க, இத்தனை நாளாக நம்ப வச்சு முழுமையாக நான் நம்பிட்டேன். அப்போ எப்படி ஒரு வலி இருக்கும் எனக்கு, அந்த வலியெல்லாம் சும்மா கிடையாதுமா, அதனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், ஒழுங்காக நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதிரடியாக நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, அதெல்லாம் முடியாது, என்னோட முடிவு தான் இங்கே நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ ரேவதி, உங்களோட விஷயத்த என்கிட்ட வந்து நீங்கள் திணிக்காதீங்க, நீங்கள் திணிச்சிங்கன்னா அதை நான் ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுமா, என்னோட கல்யாண வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. பெற்றவங்களாக இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆனால் என் மனசில் இவர் கிடையவே கிடையாது, என்னோட எம்டி தான் என் மனசில் இருக்காரு, நான் எம்டியை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றாங்க. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சாக்காயிடுறாங்கன்னே சொல்லலாம். அடி பாவி, ஏண்டி என் அக்கா உனக்காக இந்த வாழ்க்கையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா, நீ வந்து இந்த வாழ்க்கையில் சீரழிவ அப்படின்னு நினச்சா, இன்னைக்கு உங்கள் அம்மாவை எப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்னு நினச்சா ஆத்தாலும் அவ்வளோ சேர்ந்து ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ரேவதி, அம்மா உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி சூப்பராக நம்ம சந்திரகலாவுக்கு நோட் கட்டு கொடுக்குறாங்க. சித்தி, இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடக்கிற விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ராஜராஜன் சொல்கிறாரு, சூப்பர்மா, சூப்பராக நறுக்குன்னு ஒரு பதிலை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்ட சந்திரா ரொம்பவே கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்களா நம்ம ரேவதி. இந்த பக்கம் நம்ம மருது என்ன பண்ணுவார் அடுத்தது, என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ஒரு விஷயத்தில் கடத்துவார். இந்த பக்கம் நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை தூண்டி விடுவாங்க. என்னக்கா அவள் பேசுறதுக்கெலாம் நீ அமைதியாக இருக்க, அது எப்படி சந்திரா நான் விடுவேன்,
அவளை இதுக்கப்புறம் வெளியில் விட்டாதானே, வெளியில் விடாமல் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை நான் நடத்தி முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க. நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அடங்கி போகிற ஆள் கிடையவே கிடையாது. ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்கல்ல, அவள் என்னோட பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் இங்கே நடக்குது. நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணாச்சே நம்ம ரேவதி, அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் இவங்களுக்கு இருக்காதா? அந்த திமிரு எல்லாமே நம்ம ரேவதிக்கும் இருக்குது. அதனால நம்ம சாமுண்டீஸ்வரி கடைசியில் நோஸ் கட்டு தான் வாங்க போகிறாங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.